விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களை, கௌதம் ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, நம்மை எல்லாம் அறவழியில் வழிநடத்தும் தலைவர் திருமா அவர்களால் ஏற்புரை வழங்க வந்துள்ள எங்கள் குலசாமி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே, வருக வருக. முன்னிலை வைக்க வந்துள்ள தோழர்கள் அனைவரும் செய்வார்கள். தொடர்ந்து 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 வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள தோழர்கள் அனைவரும் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தலைமைகளும் ஒருங்கிணைக்கும் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவிலே தலைவர் அவர்களுக்கு விழா குழுவினர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இருக்கைக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சிறப்பு செய்த தோழர்கள் அடுத்து அழகையும் அப்பாரி கேட்ட தெருக்களில் தெரிவித்த எங்கள் பாராளுமன்றமே, ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே, அரசியல் குழு மாநில செயலாளர் அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க வேண்டும்.
6 மணிக்கு அங்கே வருவதாக நான் உறுதியளித்திருந்தேன். இரவு 7:50க்கு விமானம் பிடித்து நான் திருவனந்தபுரம் செல்ல வேண்டும். ஆனால் போக முடியாது என்பதனால் இங்கு வந்த பிறகு நேரத்தை மாற்றி அதிகாலை 6 மணி விமானத்திற்கு பதிவு செய்துவிட்டேன். பாலசிங்கம் இன்னும் பலர் இங்கே பேச வேண்டும் என்று தோழர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் சார்பில் நான் பேசிக் கொள்கிறேன் என்று உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த விழாவை வெளிச்சம் கலைக்குழுவை சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விரும்பிய இடத்திலே வந்து கேட்டபோது நான் சற்று தயங்கினேன். ஏனென்றால் இதை கொண்டாட வேண்டியதில்லை என்று நான் பொதுவாகவே அமைதி காத்தேன். தலைமையிலிருந்தும் சில தோழர்கள் வெற்றி விழா நடத்த வேண்டும் என்று விரும்பிய போது நான் தவிர்த்தேன். விழுப்புரத்திலே நடத்தியாக வேண்டும் என்று தோழர் ரவிக்குமார் பிடிவாதமாக இருந்து என்னிடத்திலே செய்தி பெற்று மிகச் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கானோரை திரட்டி வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். அவருக்கு நான் இசைவு தந்ததும் வெளிச்சம் கலைக்குழுவுக்கும் இசைவளித்து விட்டேன். அதற்கடுத்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் வந்து கேட்டார்கள். நாங்கள் நடத்தியே தீர வேண்டும். பானை சின்னம் மகளிருக்கான பானை சின்னம் பெற்ற பிறகு அதை கொண்டாடுவது எங்களுக்கான கடமை என்று உரிமையோடு இடத்தில் கேட்டார்கள். வருகிற மார்ச் 29ஆம் தேதி திருவண்ணாமலையிலே மகளிர் விடுதலை இயக்கம் இதே அங்கீகார வெற்றி விழாவை நடத்துகிறார்கள். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இது நடந்தேறியதால் சிதம்பரம் தொகுதியிலும் நடத்த வேண்டும் என்கிற ஒரு தேவை எழுந்துள்ளது. ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அதை நடத்தலாம் என்று கேட்டார்கள். சரி என்று நான் ஒப்புதல் அளித்திருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் நடத்துவதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகளிலும் நாம் நடத்துவதற்கு காரணம் அந்த 2 தொகுதிகளிலும் நமக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே மக்களுக்கு இந்த அங்கீகாரத்தை தந்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும், அதற்கான சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த 2 தொகுதிகளில் மட்டும் நடத்துவது என்று நான் இசைந்து அதன் அடிப்படையில் தான் வெளிச்சம் கலைக்குழுவுக்கும் இசைவளிக்க நேர்ந்தது. அதில் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு காரணம், ஒவ்வொரு தேர்தலிலும் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமலேயே நாம் கேட்டுக்கொள்ளாமலேயே யாழ் திலீபன் சொன்னதைப் போல, இங்கே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல தன்னார்வத்தோடு களத்திலே இறங்கி ஊராய் சென்று வாரக்கணக்கிலே மாதக்கணக்கிலே அங்கேயே தங்கி இருந்து தங்குவது உட்பட உணவு உள்ளிட்ட அனைத்தையும் அவர்களாகவே ஏற்பாடு செய்து கொண்டு களப்பணி ஆற்றினார்கள். அப்படி களப்பணி ஆற்றி அந்த கலைக்குழுவை சார்ந்த கலைஞர்களை பாராட்டுவதற்காகத்தான் இந்த விழா, அவர்களுக்கு சான்று பெறுவதற்காகத்தான் இந்த விழா. ஆகவே அந்த வெளிச்சம் கலைக்குழுவை சார்ந்த அத்தனை தோழர்களையும், ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன் என்பதை விட அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த இயக்கம் எப்படி தொடங்கியது, எப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் பரிணாமம் பெற்று இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை தோழர் கவின்மலர் உள்ளிட்ட நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் நேரத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாக பதிவு செய்தார்கள். அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது என்னுடைய நினைவுகள் 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றது. நான் சில நிமிடங்கள் அந்த நினைவுகளின் தாக்கத்திற்குள்ளே இருந்தேன்.
அந்த நினைவுகளில் மூழ்கி போனேன். திரும்பி பார்த்தேன். உள்ளபடியே எனக்கு அது மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே நான் பேசினால் விடிய விடிய பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு இயக்கத்தை, தேர்தல் கட்சியை தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இல்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவியை வென்றெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இல்லை. நான் ஒரு அரசு ஊழியராகத்தான் மதுரைக்கு போனேன். சென்னையிலேயே இருந்து பழகிவிட்ட எனக்கு சாதி பற்றி எதுவுமே தெரியாது. தலைநகர் சென்னையில் சாதியை பற்றிய பெரிய விவாதங்கள் அல்லது சாதியின் பெயரிலான பாதிப்புகள் எதுவும் என்னை அண்டியதில்லை. நான் 13 வயதிலே 8ஆம் வகுப்பு முடித்த பிறகு குடும்பத்தை விட்டு வெளியேறியவர். 9ஆம் வகுப்பிலிருந்து விடுதி மாணவனாக பள்ளி படிப்பை முடித்தேன். பிறகு கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு வந்தேன். 17 வயதில் என்னுடைய புகுமுக வகுப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு 1979 வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சென்னையிலேயே நான் தங்கி என்னுடைய பட்ட வகுப்பை முடித்து, பிறகு முதுகலை வகுப்பை முடித்து, பிறகு சட்ட வகுப்பை முடித்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கேயே நான் தங்கியிருந்த நிலையில் எனக்கு கிராம சூழலோ சாதிய சிக்கல்களோ பெரிதாக தெரியாது. அப்படி ஒரு பாதிப்பும் எனக்கு நேர்ந்தது. ஆனால் மதுரையிலே போய் நான் ஒரு அரசு ஊழியராக பணியில் சேர்ந்த காலத்தில் நான் சந்தித்த பிரச்சனைகள் என்னை வெகுவாக பாதித்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்னை தேடி வந்தார்கள். நள்ளிரவு நேரங்களில் கதவை தட்டுவார்கள். இரத்த காயங்களோடு வருவார்கள். தலையில் கட்டு, கைகளில் கட்டு என்று கட்டு போட்டுக் கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் நான் காவல் நிலையங்களுக்கு அவர்களை அழைத்து செல்வதுண்டு. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்காக ஏதேனும் பேச வேண்டும் என்கிற உந்துதலின் அடிப்படையில் பொது வாழ்விலே ஈடுபட்ட எனக்கு ஏற்கனவே இருந்த தொடர்புகளின் அல்லது அரசியல் புரிதல்களின் அடிப்படையில் இவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை தந்தது. வேறு எந்த நோக்கமும் எனக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான எந்த நோக்கமும் இருந்ததில்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கனவிலும் நினைத்து கூட நான் பார்க்கவில்லை. கனவிலும் நினைத்ததில்லை. பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதலுக்கு சென்னையில் நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், ஈழத்தமிழர்களுக்கான போராட்டங்கள் என்ற அந்த களங்களில் கிடைத்த அனுபவம் பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கான உந்துதலை தந்தது. அப்போது இருந்த தொடர்புகளும் எனக்கு அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது. ஆனால் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றோ சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்றோ சிந்திக்கவும் இல்லை, திட்டமிடவும் இல்லை. அவர் கவிமலர் நினைவு வைத்திருந்து சில தகவல்களை இங்கே பகிர்ந்து கொண்டார். காவல்துறை கொடுத்த நெருக்கடி, அதை பற்றி பேசினால் நான் உணர்ச்சி வைப்பட்டுவிடக் கூட வாய்ப்பு இருக்கிறது. நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை.
மிக கடுமையான நெருக்கடிகள் என்னை சுற்றி உருவான போது சில நண்பர்கள், அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றிய தோழர்கள் எனக்கு வந்து ஆலோசனை தந்தார்கள். குறிப்பாக ஒரு பெரியவர், காலமாகிவிட்டார், தமிழ் ஆசிரியர். நான் கோவையிலே பணியாற்றி கொண்டிருந்த போது என்னை தேடி வந்து பார்த்தார். வயது முதிர்ந்தவர். அப்போது அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய வயது. அப்போதே அவருக்கு 57, 58 இருக்கும். நான் சொல்வது 91. அப்போது அவர் எனக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், உங்கள் மேடை பேச்சுகளை நான் அவ்வப்போது கேட்டுவிட்டேன். உங்கள் போராட்ட நடவடிக்கைகளை வெளியில் இருந்து, தூரத்தில் இருந்து நான் பார்த்திருக்கிறேன். மதுரையில் இப்படி ஒடுக்கப்பட்டவர்களை ஆயிரக்கணக்கிலே திரட்டி பேரணி நடத்தியது வரலாற்றில் இதுதான் முதல் முறை. உங்கள் தலைமையில் தான் அது நடந்திருக்கிறது. இதையெல்லாம் நிகழ்வுகள் தென் மாவட்டங்களில், அதுவும் தலித் என்ற அடையாளத்தோடு அம்பேத்கர் பெயரை சொல்லி வீதிகளில் வீறு நடை போடுகிற அந்த அணிவகுப்பை நாங்கள் பார்த்ததில்லை. தம்பி, நான் வயதில் மூத்தவன் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. 2 ஆலோசனைகளை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன். ஒரு ஆலோசனை, முதலில் இந்த இயக்கத்தின் பெயரை நீங்கள் மாற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்று நீங்கள் வைத்திருப்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி உங்கள் பின்னால் மக்கள் திரளுவார்கள்? இது எதிரிகளுக்கு மட்டுமல்ல, உங்களை விரும்பக்கூடியவர்களும் கூட உங்களை நெருங்குவதற்கு இது தடுக்கும். பெயரை மாற்றுங்கள். அப்போ சொன்ன வார்த்தை, ஒரு பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்காக பணியாற்றுகிற போது அந்த இயக்கத்தின் பெயரே மியூசிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, மியூசிக்கலா இருக்கணும். அது என்னங்க மியூசிக்கலா இருக்குன்னா என்ன இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது கோவையில் உட்கார்ந்து பேசும்போது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு இசைநயத்தோடு இருக்கிறது இந்த பெயர். விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொன்னா யார் இந்த கட்சியில் சேருவாங்க? நான் சொன்னேன், நான் தேர்தல் களத்துக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கவில்லை. துணிந்து போராடக்கூடிய இளைஞர்களுக்காக மட்டும்தான் இந்த இயக்கத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். ஒரு மாவட்டத்திற்கு 10 பேர் அரசியல்படுத்தப்பட்டால் போதும், அவர்கள் களத்திற்கு வந்தால் போதும் என்கிற எண்ணத்தில் தான் நான் இந்த பெயரையை சூட்டியிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள். இது விடுதலை புலிகள் சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிறது தான் வச்சிருக்கிறேன். விடுதலை புலிகள்னா ஒரு டெரர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. விடுதலை சிறுத்தைகள்னா அப்படிதானே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் பேரை வச்சிருக்கேன். நீ ஒரு அரசு ஊழியர், அதனால பரவாயில்லை. உங்க பேரே திருமாவளவன் தானா, உங்க அப்பா வச்ச பேர் தானா கேட்டாங்க. ஏன்னா பொதுவாக அரசு ஊழியர்கள்லாம் புனை பெயர் வச்சுட்டு மேடை ஏறுவாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஒரு பேர் இருக்கும், மேடையில வேற பேர் இருக்கும். அரசாங்கம் கேட்டாங்கன்னா இல்லைங்க அது வேற ஆளு, இது வேற ஆளுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ரெக்கார்டில் இருக்கிற பேர்ல தான் ஏற்கக்கூடாது. நான் வந்து திருமாவளவன் என்பதுதான் என்னுடைய இயற்பெயர், என் தந்தை இட்ட பெயர். அரசு ஆவணங்களிலும் அந்த பெயர் தான், மேடைகளிலும் இந்த பெயர் தான். அவர் சொன்னார், முதல் ஆலோசனை கட்சியின் இயக்கத்தின் பெயரை மாற்றி பொது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபட வேண்டும், தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும். இது முதல் ஆலோசனை. 2வது ஆலோசனை, நீங்க இந்த மாதிரி மொட்டையா இருக்கக்கூடாது. என்னங்க மொட்டையா இருக்கிறது? கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணலன்னா மொட்டைன்னு அர்த்தமானு கேட்டாங்க. ஆமா, யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, சமூகம் ஏத்துக்காது. திருமணமாகி ஒரு குடும்ப தலைவனா இருந்தாதான் பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஏற்பு ஏற்படும். திருமணம் பண்ணணும். இந்த 2 ஆலோசனைகளை வழங்கினார். அவர் சொன்ன ஆலோசனைகள் 2ஐயும் நான் அப்போதை மறுதளித்து விட்டேன். பிறகு இந்த இயக்கம் அதிகாரிகளால் கவனிக்கப்படுகிற இயக்கமாக மாறியது, பொது நீரோட்டத்தில் பேசப்படுகிற இயக்கமாக மாறியது. அனைத்து சமுதாய இயக்கங்களின் தலைவர்களை எல்லாம் அழைத்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்
ஆலோசனை கூட்டம் நடத்திய போது, கலந்தாய்வு கூட்டம் நடத்திய போது அந்த கூட்டத்திலும் நாம் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியை அன்றைக்கு காலம் தந்தது. அன்றைக்கு ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பொறுப்பிலே இருந்த ஒரு உயர் அதிகாரி உளவுத்துறை அதிகாரியின் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு சென்னைக்கு வரவழைத்து நள்ளிரவு 1 மணி வரையில் என்னை அவர் இல்லத்திலேயே அமர வைத்து நிறைய அறிவுரைகளை சொல்லி, நீ ஒரு அரசு ஊழியர், அதுவும் காவல்துறையோடு தொடர்புடைய தடய அறிவியல் துறையில் பணியாற்றுகிறீர்கள், உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல தேவையில்லை, எனவே இந்த பெயரெல்லாம் மாற்றிவிட்டு ஒரு சமுதாய சங்கமா நீங்க இயங்கலாம், அல்லது வேலையை விட்டுவிட்டு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு போகலாம். இந்த ஆலோசனை சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் முதல்வர் தலைமையில் ராஜாஜி அரங்கத்தில் நடைபெறுகிற கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று என்னை அழைத்துக் கொண்டு போய் அங்கே உட்கார வைத்தார்கள். அதிலே கலந்து கொள்கிற போதும் நான் அரசு ஊழியர் தான். அப்போதும் இந்த இயக்கத்தின் பெயர் விடுதலை சிறுத்தைகள் தான். அதன் பிறகு ஏடிஜிபி எல்என்கோ மிக உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து அவருடைய அறையிலே, இங்க ஐஜி ஆபீஸ்ல ஒரு அறையிலே உட்கார வைத்து ரொம்ப நேரம் பேசினார். ரொம்ப அதி குளிரூட்டப்பட்ட அறை. போய் உள்ள நுழைஞ்சா அப்படியே ஜில் இருக்கு இந்த ஏசி அறையில. நான் போனே ஐயா எனக்கு ரொம்ப குளிர், ஏசி ஆஃப் பண்ணும் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் பழகிடும் உட்காருங்க அப்படின்னு. நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க, முதல்ல கூல் ஆகுங்க அப்படின்னாரு. என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை அந்த தமிழாசிரியர் சொன்னதை போல அவர் சொன்னார். எனக்கு ரெண்டும் ஒப்பீடு சொன்னாரு, நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது ஃபொரன்சிக் சயின்சஸ்ங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்டோட தொடர்புடையதுதான், அதனால நீங்க எங்க இலாக்காவை சேர்ந்தவங்க உணர்வோட உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க முதல்ல இந்த பேரை மாத்துங்க. ஏங்க யாருங்க? அவர் சொன்ன 2 ஆங்கில வார்த்தை. இந்த பேரை கேட்டா அவர்ஷனா இருக்கு அப்படின்னாரு. இன்னொரு வார்த்தை அலர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர்ஷன்னா வெறுப்பு, அலர்ஜின்னா பயம். இது 2 ஏற்படணுங்கிறதுக்காகத்தானே இந்த பேரையை வச்சிருக்கிறோம். மனசுக்குள்ள நினைச்சுட்டேன். அவருக்கு நான் சொல்லல, பேரை மாத்துமே இல்லையா, இது வந்து நான் வந்து அம்பேத்கர் அரசியல பேசுற ஒரு அமைப்பு தான், பெரியார் அரசியல பேசுற அமைப்பு, மற்றபடி யாரையும் அச்சுறுத்தக்கூடிய அமைப்பு இல்லை. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல, ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உள்ள டிப்ரெஸ்ட்னா ஒடுக்கப்பட்டவர்கள் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஆனா அதுக்கு உண்மையான பொருள் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இன்னொரு பொருள். டிப்ரெஷன் தான் மன அழுத்தம், மன உளைச்சல், ஒரு காம்ப்ளெக்ஸ். சொன்னார் பாருங்க நம்ம கௌதம் ராஜ், எஸ்சினாலே சைக்கலாஜிக்கலா ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாகும். அந்த டிப்ரெஷன் காலங்காலமா பல கோணங்களிலும் பல களங்களிலும் பல்வேறு வகைகளான புறக்கணிப்புகளும் அவமானங்களும் காயப்படுத்துதல்களும் இழிவுகளும் சுமத்தப்படுகிற ஒரு சமூகத்தில் ஒரு எழுச்சி உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு பெயர் தேவைப்பட்டது. அதனால் நான் இதை தொடர்ந்து கடைபிடிப்பேன் அப்படிங்கிறது நான் சொன்னேன். இது வந்து நான் வந்து ஒரு எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்க்காக நான் உருவாக்கின இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தின் பெயரை நான் மாற்ற விரும்புகிறேன். ஆனா நான் யோசிக்கிறேன், நீங்க சொன்னதுக்காக நான் யோசிக்கிறேன், மாற்ற விரும்புகிறேன். இது நான் சொல்றது 90களின் தொடக்கத்தில் 97, 98 காலகட்டத்தில் காவல்துறையின் நெருக்கடிகள், ஏராளமான தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அடுத்தடுத்து முன்னணி தோழர்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் விழுப்புரத்திலே கூடிய மாநில செயற்குழுவில் ஒரு விரிவான விவாதத்திற்கு பிறகு ஒரு டிரான்ஸ்பார்மேஷன், ஒரு பரிணாம மாற்றம் நிகழக்கூடிய ஒரு தீர்மானத்தை நான் முன்மொழிந்தேன். என்ன தீர்மானம் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை காலம் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் இருந்தது, தேர்தலை புறக்கணித்தது, தேர்தல் களத்தில்
ஈடுபட்டது இல்லை. தேர்தல் அரசியலை விமர்சித்தது. இனி தேர்தல் அரசியலில் பங்கேற்கும் என்கிற முடிவை அன்றைக்கு எடுத்தோம்.